அனைவருக்கும் வணக்கம். ஒரு இரங்கல் செய்திங்க. ஏன்னா ஏற்றுக்கவே முடியாத செய்தி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்தா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருந்தார். வேறு யாருமே இல்லை, நம்ம பாக்கியராஜ், ஜனரஞ்சங்க இயக்குனருமான நடிகரமான திரு பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தா இறந்திருக்காரு. அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவருடைய திரை கலைஞர்களும் அவருடன் பயணித்த அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். டிரான்ஸ்பரன்சி, தெளிவாக எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம எல்லாமே அரசுல நடக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்பப்போ அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா? நான் சொல்லல, நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி நடக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அதான் உண்மை. ஏன்னா கொஸ்டின் மார்க் ஏன் போட்டேன்னு பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை. இதாங்க, அதாவது ஒரு அரசாணை, அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருக்கு பார்த்தீங்கன்னா பிஏவா, பொலிட்டிக்கல் பிஏவா சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பிஏவோ ஏதோ ஒரு பிஏ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜோதிடர் வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியலையா? அவருக்கு வந்து பல எதிர்ப்புகளால் பல பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா சட்டசபையில் எதிர்கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. எப்படி வந்து ஒரு ஜோசியரை கொண்டு போயிட்டு அரசு பணியில் உட்கார வைப்பீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசகராக உட்கார வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பினாங்க இல்லையா? அப்போ என்னாச்சு? அவரை உடனடியாக நீக்கினாங்க. ஆனால் அவர் கூடயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் அதே தேதியில பார்த்தீங்கன்னா வெறும் அரசாணை நம்பர் மட்டும்தான், ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கும் தவிர அன்னைக்கு அப்பவே வந்து இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அரசாணை கொடுத்துருக்காங்க. அதை பொலிட்டிக்கல் பிஏவாக கொடுத்துருக்குறாங்க. அது வேற யாருமே இல்லைங்க, ஜெகதீசன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் முன்னாடி நடிகர் இருந்தாரு பார்த்தீங்கன்னா, நடிகருக்கு உண்டான பிஆர்ஓ வேலைகளை பார்த்து கொண்டு வருவதுதான் யாரு? ஜெகதீசன். அந்த ஜெகதீசனுக்கும் அன்னைக்கு அதே தேதியில 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பிஏ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை வெளியிட்ட நீங்க ஏன் இதை மறைச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பலையா? ஏன்னா பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க, எப்படி சார் உங்களோட நடிகரா இருந்தவர் உங்களுக்கு எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பிஏவா இருப்பாரு? எப்படி பொலிட்டிக்கல் விஷயத்தை எப்படி பாதுகாப்பாரு? எப்படி அவருக்கு தெரியும்? என்னன்னு தெரியல. ஆனா இவர் என்ன பண்றாரு? யாருக்கும் தெரியாம விட்டுட்டு 20 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா முந்தானேத்து தான் ரிலீஸ் ஆகுது இந்த ஆர்டர். அது மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா எதிர்ப்புகள் எழும்பும், அதனால மறைச்சு இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. இது தவறு இல்லையா? இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சியா? நான் கேட்கறேன், இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சியா? இன்னொருத்தரையும் நியமிச்சிருக்காரு. அது யாருன்னு கேட்டா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அதுவும் எதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க? அதாவது தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி, அது தமிழ்நாட்டுக்கு உண்டான அனைத்து கோரிக்கைகளும் இருக்கு பார்த்தீங்களா, அதுல முறையிடுறதுக்காக ஒரு சிறப்பு பிரதிநிதி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது யார் தெரியுமாங்க? யார் தெரியுமா? கேவிஎன் ப்ரொடக்ஷன். நம்ம ஜனநாயகன் தெரியுமா? ஜனநாயகன் படம், அந்த படத்துடைய ப்ரொடியூசரு வெங்கட் நாராயணா, அவரை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் யார் தெரியுமாங்க? அது கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர். தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக, எப்படி தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். இது எங்கன்னா ஏத்துக்க முடியாது. அதாவது ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைந்த படம் பார்த்தீங்கன்னா சில ஆட்களால வந்து என்ன ஆச்சு, ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த மேட்டர் ரிலீஸ் செய்யப்பட்டது யாரு இப்ப என்ன நினைச்சு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். இதுக்கு சொல்றேன் கேளுங்க. படம் வந்து இப்போ எப்படி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, சமூக வலைதளத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து அவங்க லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை அதுக்காக பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா எல்லா அரசு விழாக்களையும் நீங்க பார்க்கலாம். இப்போ நீ ஏன் விழாக்கள் மட்டும் தான் வர, வா வந்து எங்க கூட வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டு வந்து எப்படி நம்மளுடைய பிரதிநிதியா தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதியாக போயிருக்காப்புல. பாத்தீங்களா? இதுதான் ஒரு மாற்றமா? இதுதான் இது பேர் என்னங்க? எப்படிங்க அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்? ஒரு தமிழ், சரிங்க, உங்க கட்சியில தமிழ்நாட்டுல யாருமே கிடையாதா? உங்க கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்களா? தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்களா? இது எப்படி? இது ஒரு கர்நாடகை சார்ந்தவர் எப்படி தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதியா இருக்க முடியும்? என்ன, அதாவது இதெல்லாம் யாரு கேள்வி கேட்பா? இதை ஏன் கண்டிப்பா கேள்வி கேட்கணும், எல்லாருமே கேள்வி கேட்கணும். ஏன் சொந்த கட்சிக்காரங்களை, சொந்த அவங்க தாவேக்கா அரசு எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கண்டிப்பா கேள்வி கேட்கணும். இது எப்படி நீங்க போடுவீங்க? எந்த அடிப்படையில வெங்கட் நாராயணாக்கு இந்த மாதிரி சிறப்பு பிரதிநிதி, தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக எப்படி அவரை போட முடியும்ன்றத கேள்வி கேட்கணுமா வேண்டாமா?
இது என்னங்க நடக்குது? இது என்ன நடக்குது? தமிழ்நாடா என்னது இது? எப்படி மாத்து இங்க பாருங்க, எப்படியெல்லாம், அதாவது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க, வேலை செய்யறவங்க, அவரு கூட பயணிச்சவங்க, நண்பர்கள் எல்லாருக்குமே அரசு பதவி கொடுத்துருங்க. அதுதான் வந்தீங்களா முதலமைச்சரா? ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க வந்து முதலமைச்சரானதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழ்நாடு நலனுக்காக வந்து மிகுந்த ஒரு சிறப்பான முயற்சிகளை கொண்டு வரணும், பல திட்டங்களை கொண்டு வரணும், இது உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை முதலமைச்சராகி விட்டாங்க. ஆனா நீங்க உங்களை சார்ந்தவர்களும் சரி எல்லாம் அரசு பணியில் அமர்த்தணும், உங்க கூடவே இருக்கணுன்றதுக்காக நீங்க வந்து முதலமைச்சராகி உட்காந்த மாதிரி இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு செய்யறது எப்படிங்க? இது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? எந்த தமிழனாவது ஏத்துப்பானா? ஒரு கர்நாடகா சார்ந்தவரை இப்படி போடுறீங்களே, யாருன்னா ஏத்துப்பாங்களா? இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரியது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க. இது தயவு செய்து கண்டிப்பா வந்து ரீகன்சிடர் கண்டிப்பா பண்ணி வேற ஆட்களை போனோம், தமிழை சார்ந்தவர்கள் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் போடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து ஒருவேளை இந்த படத்தோல்வி படத்தை லாஸ் ஆனதுனால பாத்தீங்கன்னா இவர் ஒரு வாக்கு வேணா கொடுத்து இவர் வந்து இது சரி பண்ணிட்டார் போல எனக்கு தெரியுது. ஏன்னா இது மாத்தி ஆகணும். மாத்தலனா இது மிகப்பெரிய போராட்டம் கூட வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே போல ஏதாவது எதுக்கத்தாலும் மத்தவன் பண்ணதையே நம்ம பண்றது, இதெல்லாம் மாத்தணுங்க. அதாவது நம்ம புதுசா பண்ணணும், அப்பதான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த போதை விஷயத்த அவ்வளவு தெளிவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உறுதிமொழி வந்து முதல் தடவையா விஜய் அவர்கள் வந்து ஏத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? எல்லாருமே புரிந்தாங்கல்ல. இப்போ அந்த உறுதிமொழி எங்கேருந்து யாருக்கிட்ட காப்பி வச்சிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்கள் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாரோ அப்படியே. ஏங்க, ஒரு போதை ஒழிக்கணும், அதுக்கு ஒரு உறுதிமொழி புதுசா எழுதுறதா என்ன? அது கூட எழுத மாட்டீங்களா? அப்படியே அங்க என்ன இருக்கோ அப்படியே. உதயநிதி அவர்கள் என்ன படிச்சாரோ 2023 அப்படியே இங்கேயும் அது. சோ இதுக்கு பேர் என்ன? இது வந்து அரசு தரப்புல எல்லாருக்கும் ஒரே டைம்ல எழுதி கொடுக்க மாட்டாங்க. இது அவன் வந்து உறுதிமொழின்றது அவன் அரசுல அவன் எழுதுறது தான். சோ அது கூட எழுத மாட்டான், அதை கூட வந்து காப்பி அடிக்கணும்னா என்னது இது? என்னங்க இது? இப்படியா? அடேங்கப்பா, சூப்பர், சிறப்பான ஒரு முதலமைச்சர் வந்து இருக்காப்புல. இதான் அவருக்கு வந்து என்னன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன, நம்ம ஸ்டைல் பண்ணா வந்து முதலமைச்சர் ஸ்டைல் பண்ணாலே போதும், வந்து நின்று பேசினாலே போதும், அவர் பார்த்தாலே போதும், கியூட் லுக் விட்டாலே போதும், அப்படி கியூட் ஸ்மைல் விட்டாலே போதும், எங்களுக்கு சோறே வேணாமே, நாங்கள் அதை பார்த்துட்டு உயிர் வாழ்ந்துருவோமே, அப்படிதானே இருக்கீங்க. என்ன குடும்படாது. ஆனா இதெல்லாம் எங்க போயிட்டு முடிய போதோ, எதுல போய் முடிய போதோன்னு சொல்லிட்டு தெரியல. அரசியல், அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் வித்வான் இவர் வந்து பெரிய அப்படியே என்ன சொல்லுவாங்க, அரசியல் கரைச்சி குடிச்சவர், அப்படியே மாண்பா பண்பா, அதாவது ஒரே கட்சிக்கு ஒழுக்கமா இருக்கிறவர் தான் யாரு? வைகோ. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அவர் சொன்ன அப்படியே பயங்கரம். வைகோனா வைகோ அப்படி பவர் அப்படி வரும். இவரு தொடர்ந்து என்ன பண்றாரு? திமுக விமர்சிச்சு, திமுகவால நாங்க வந்து பழிகள் சமுத்தி அடிமையாக இருந்தோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி நாங்க வந்து ஒரு மீட்டிங் போட போறோம், மீட்டிங் போட்டு நாங்க திமுக இருக்கணுமா இல்ல தாவேக்கால இருக்கணுமான்றது முடிவு பண்ணி சொல்றோம். மிஸ்டர் வைகோ அவர்களே, நீங்க போகாத கட்சியே கிடையாது, எல்லா கட்சிக்கும் போனீங்க. திமுக கரெக்டா ஒரு விஷயம் பண்ணுச்சு, இவங்க கண்டிப்பா வந்து இவங்க ஜெயிச்சா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கண்டிப்பா இவங்க வந்து உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதான் நல்லது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற அங்க 2 எம்எல்ஏக்கள், அந்த 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ணிட்டு, எப்படி ரிசைன் பண்ணிட்டு
தாவேக்கால போய் சேர்றதா வந்து முடிவு பண்ணிருக்கேன். அதுல ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், நல்ல தெளிவான ஆள் போல, நான்லாம் வந்து வரதெல்லாம் கிடையாது, நான் வந்து திமுக சொல்லிட்டு ஒதுங்கிட்டா போல. இன்னொரு எம்எல்ஏ வந்து பரிசீலனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. இவங்க தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்கன்னா விஜய், அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க குஷி ஆயிட்டாங்க. எப்படியாச்சு அதுவும் அப்பனும் புள்ளியும், அப்பா எப்படியாச்சும் நம்ம விஜய் கூட சேர்ந்துனப்பா, நம்ம எம்எல்ஏ ரிசைன் பண்ணி சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு அமைச்சர் வாங்கிடணும், நம்ம வந்து வரணும், மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா, அதாவது டெய்லி திமுக பத்தி விமர்சனம். வைகோ அதாவது பாத்தீங்கன்னா மதிமுக வந்து பாத்தீங்கன்னா காலாவதியான கட்சி தான் இந்த மதிமுக. அதாவது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அந்த உயிர் போற டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பண்ணி மருந்து கொடுத்து தண்ணி கொடுத்து காப்பாத்திட்டாரு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. இவருக்கு எம்பியா கொடுத்து அழகு பார்த்து அவங்க பையனுக்கு எம்பி சீட்டை கொடுத்து திமுக வேலை செஞ்சு இவங்க உட்காருவாங்களாம். இப்போ திமுக தோல்வி அடைஞ்ச உடனே யார் ஜெயிச்சாங்களோ அவங்க கூட போய் இணைவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸை விட, அதாவது பாருங்க, இவங்க மட்டும் சூரியன் கட்சியில் நிக்காம, உதயசூரியன் சின்னத்துல மட்டும் நிக்காம, இவங்க மட்டும் வந்து இவங்க சின்னத்துல நின்னாங்கன்னு வச்சுங்க, காங்கிரஸ் போனாங்க பார்த்து அதுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு தாவேக்கெல்லாம் இணைஞ்சிருப்பாங்க. இவர் சொல்றாரு இவர் கொள்கை அப்படிலாம் பத்தி பேசுற, கொள்கை எல்லாம் கிடையாது. உங்களுக்கு கொள்கை எல்லாம் என்ன தெரியுமா, எப்படியாச்சும் ஆளுங்கட்சி கூட இருக்குன்னு பல விஷயங்கள் சம்பாதிக்கணும், நம்ம வந்து அரசியல் இந்த வேலைகளை மட்டும் தான் பார்க்கணும் தவிர தமிழ்நாடு நலன் கருதி ஒண்ணுமே பண்ணல. ஆனா உங்க பையனுக்கும் உங்களுக்கு தாங்க போட்டி. ஆனா உங்க பையன் உங்களோட ஃபாஸ்டா இருக்காப்புல. ஆனா பைக்கும் பாத்தீங்கன்னா அந்த என்னதான் ஏஜா இருந்தாலும் அந்த கட்சி தாவல்ல வந்து கரெக்டா இருக்காப்புல. எப்படி கரெக்ட் ரேஸ்ல இருக்காப்புல. அவர் ஃபாஸ்டா ஒண்ணு இவரும் அது கீடு கொடுத்து போறாரு இந்த வயசுலயே. ஆனா வேற லெவல். ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து எத்தனை வாட்டி இவரு துரோகின்னு சொல்றது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து அந்த புத்தியிலே இருக்குது. ஆளுங்கட்சா யார் வர போறா, யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு விஷயம். திமுக தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு தெரியல, டிவிகே கவர்மெண்ட் வந்துச்சு. ஒருவேளை டிவிகே ஜெயிக்க போறதுன்னு சொல்லிட்டு இவரு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா 100% இவரு டிவி வந்திருக்க மாட்டாரு. இவரு அந்த மாதிரி ஆளுங்க. இவரு உண்மை. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க கட்சியில இருக்குது எத்தனை பேர், ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன், அவ்வளவுதான் அந்த கட்சியிலேயே. இவங்க வந்து அமைச்சர் சிவசங்கர் எதிர்க்காக போராட்டம் நடத்துறதும் திமுக பத்தி எதிர்த்து பேசுறதும், எப்பா தயவு செய்து நான் ஓப்பனா சொல்லட்டுமா, அவங்க இந்த ஒரு எம்எல்ஏ விட கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிடுங்க. திமுக இந்த இடைத்தேர்தல்ல அவர் தோக்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க நிக்கிற இடத்துல உங்களை கண்டிப்பா இந்த வாட்டி மண்ணை கவர்தான் திமுகவோட வேலையா இருக்கும். நீங்க ஜெயிக்கவே முடியாது. அதாவது உங்க கட்சி பாத்தீங்கன்னா இந்த 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 இடைத்தேர்தலோட திவாலாக போகும் கட்சிகள் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, வெறும் வந்து நீங்க மைக்க பிடிச்சி திமுகவை திட்டு கடைசி வரைக்கும் திட்டினே இருக்க வேண்டியதான். ஆனா நீங்க திட்டுறதுலாம் மக்கள் வந்து ஏத்துப்பாங்க, இவர் கரெக்டா தான் சொல்லுவாரு மட்டும் நினைக்காதீங்க. உங்க பேச்சு எல்லாம் வீணா போக தான் போகுது. இதுக்கப்புறம் நீங்க எந்த பேச்சு பேசினாலும் அது வீணா போச்சு.